மர்ம காய்ச்சலால் 44 பேர் யாழில் இதுவரை பாதிப்பு என்பதாக அதற்கு தலைப்பிடப்பட்டிருக்கிறது. யாழ் மாவட்டத்தில் தற்போது பரவி வரும் ஒருவிதமான காய்ச்சல் காரணமாக இதுவரை 44 பேர் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் இருவருக்கு எலிக்காய்ச்சல் உறுதி செய்யப்பட்டுள்ளது என யாழ் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் கேதீஸ்வரன் தெரிவித்திருக்கின்றார். யாழ்ப்பாணத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில்தான் இந்த விடயம் குறித்து அவர் தன்னுடைய கருத்து நிலைப்பாட்டினை வெளிப்படுத்தியிருக்கின்றார். யாழ் மாவட்டத்தில் தற்போது பரவி வரும் ஒரு விதமான காய்ச்சல் காரணமாக இதுவரை 44 பேர் வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார்கள். தற்போது பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையிலும் 32 பேர் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இவர்கள் அனைவரும் கரவட்டி, சாவகச்சேரி, பருத்தித்துறை சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகளை சேர்ந்தவர்கள். இவர்களில் 7 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இவர்களில் யாழ் மாவட்டத்தை சேர்ந்த 6 பேரும், முல்லைத்தீவு மாவட்டத்தை சேர்ந்த ஒருவரும் உள்ளடங்குவார் என்பதான விடயமும் அவரால் வெளிப்படுத்தப்பட்டிருப்பதையும் இன்றைய தினம் பத்திரிகைகள் பிரதானமாக தந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. காலை முரசு பத்திரிகையிலும் இது குறித்த தகவல்கள் பிரதான இடம் பிடித்த செய்திகளாக வெளியாக இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறேன். அது குறித்து இப்பொழுது நாங்கள் அவதானம் செலுத்தலாம். எலிக்காய்ச்சல் தொற்றை நேரில் ஆராய வடக்குக்கு வந்தது வைத்திய நிபுணர் குழு. யாழ், போதனா, பருத்தித்துறை வைத்தியசாலைகளுக்கு விஜயம் என்பதாக அதற்கு தலைப்பிடப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. வடக்கு மாகாணத்தில் எலிக்காய்ச்சல் காரணமாக இதுவரை 7 பேர் உயிரிழந்திருக்கின்ற நிலையில்தான் கள நிலைமைகளை ஆராயும் நோக்கில் கொழும்பிலிருந்து சுகாதார அமைச்சினுடைய தொற்று நோயியல் பிரிவினை சேர்ந்த வைத்திய நிபுணர் குழு ஒன்று யாழ்ப்பாணத்துக்கு நேற்று வியாழக்கிழமை விஜயம் செய்து நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கிறது. முதலில் நேற்று முற்பகல் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு விஜயம் செய்த சுகாதார அமைச்சினுடைய தொற்று நோயியல் பிரிவை சேர்ந்த வைத்திய நிபுணர் பிரபா அபயகோன் தலைமையிலான குழுவினர் காய்ச்சல் காரணமாக அவசர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டிருக்கின்ற நோயாளர்களை பார்வையிட்டதுடன் அங்கு ஆய்வு நடவடிக்கைகளிலும் ஈடுபட்டிருப்பதான தகவல்களும் பிரதானமான செய்திகளாக வெளியாகி இருக்கின்றன. அதேவேளை அவர்கள் யாழ் போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் வைத்தியர் சத்தியமூர்த்தி, பொது வைத்திய நிபுணர் பேரானந்தராஜா உள்ளிட்டவர்களுடன் தற்போதைய நிலைமைகள் தொடர்பிலும் கலந்துரையாடலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதன் பின்னர் பிற்பகல் வேளையில் அவர்கள் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலைக்கு விஜயம் செய்து அங்குள்ள நிலைமைகள் தொடர்பில் ஆராய்ந்து நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். அண்மையில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கை தொடர்ந்து காய்ச்சல் காரணமாக அதிகளவான நோயாளர்கள் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்ட விடயம் குறித்தும் இவர்கள் இங்கு பேசியிருக்கிறார்கள். இந்த நிலையில் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலைக்கு நேற்று பிற்பகல் விஜயம் செய்து சுகாதார அமைச்சினுடைய தொற்று நோயியல் பிரிவை சேர்ந்த வைத்திய நிபுணர் குழு வைத்திய அதிகாரிகளுடன் கலந்துரையாடி நிலைமைகளை ஆராய்ந்ததுடன் அங்குள்ள நோயாளர்களையும் பார்வையிட்டிருக்கிறார்கள். மேற்படி குழுவினர் இன்று வெள்ளிக்கிழமை நோய் தொற்று ஏற்பட்ட இடங்களுக்கும் கள விஜயம் மேற்கொண்டு நடவடிக்கைகளை மேற்கொள்ளவிருப்பதான தகவல்களும் அவை வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையிலும் தற்போது பலர் அனுமதிக்கப்பட்டிருப்பதான தகவலையும் இன்றைய தினம் காலை முரசு பத்திரிகை வெளிப்படுத்தியிருக்கிறது. பருத்தித்துறை வைத்தியசாலையில் மேலும் பலர் எலிக்காய்ச்சல் வைரஸ் அறிகுறிகளுடன் அனுமதி என்பதாக அதற்கு தலைப்பிடப்பட்டிருக்கிறது. இன்றைய தின பத்திரிகைகளில் எலிக்காய்ச்சல் வைரஸ் அறிகுறிகளுடன் மேலும் 14 பேர் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் நேற்று சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களில் ஒருவர் மேலதிக சிகிச்சைக்காக யாழ் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டிருக்கிறார். கடந்த நவம்பர் மாதத்தில் எலிக்காய்ச்சல் வைரஸ் அறிகுறிகளுடன் 5 பேர் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டிருந்தார்கள் தகவலும் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அவர்களில் ஒருவர் கடந்த வாரம் உயிரிழந்திருக்கிறார். டிசம்பர் மாதத்தில் நேற்று வரையில் 58 பேர் எலிக்காய்ச்சல் வைரஸ் அறிகுறிகளுடன் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களில் 4 உயிரிழந்திருக்கிறார். ஒருவர் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையிலும் 3 யாழ் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டு அங்கு அவசர சிகிச்சை பிரிவிலும் உயிரிழந்தமை குறிப்பிடத்தக்கது என்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. இதேவேளை இந்த பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் எலிக்காய்ச்சல் வைரஸ் அறிகுறிகளுடன் சேர்க்கப்பட்டிருந்த நோயாளர்களில் சிலர் யாழ் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டு அங்கு சிகிச்சை பெற்று வருகிறார்கள். நேற்று இரவு 8 மணி வரையான நிலவரத்தின் அடிப்படையில் 39 பேர் எலிக்காய்ச்சல் வைரஸ் அறிகுறிகளுடன் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையின் விடுதிகளில் தங்கியிருந்து சிகிச்சை பெற்று வருகிறார்கள் என்ற தகவலும் அதன் மூலம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்ற பிரதான செய்திகளாக நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இதுகுறித்து மக்கள் மிகவும் அவதானமாக செயற்பட வேண்டும் என்ற வேண்டுகோள்கள் முன்வைக்கப்பட்டிருப்பதனையும் இன்றைய தினம் பத்திரிகைகள் வாயிலாக நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. பல்வேறு நடவடிக்கைகள் இது குறித்து மேற்கொள்ளப்படுவதான தகவலை மையப்படுத்தியதாகவே இந்த செய்திகள் வெளிப்படுத்தப்பட்டிருப்பதையும் நாங்கள் காணலாம். இதே சந்தர்ப்பத்தில் இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையுடைய உட்பக்கத்திலும் இது குறித்த ஒரு தகவல் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. மட்டு பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் முரளீஸ்வரனுடைய கருத்தை மேற்கோள் காட்டி எலிக்காய்ச்சலில் இருந்து உயிரை காக்க விழிப்புணர்வுடன் இருப்பது அவசியம் என்பதான தகவலை அவர் வெளிப்படுத்தியிருக்கின்றார். குறிப்பாக
எலிக்காய்ச்சல் நோயின் தாக்கம் எந்த நேரமும் மட்டக்களப்பு மாவட்டத்தில் பாரிய அளவில் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. பொதுமக்கள் உங்களது உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக இந்த நோய் சம்பந்தமான விழிப்புணர்வுடன் இருப்பது அவசியம் என மட்டக்களப்பு பிராந்திய சுகாதார சபைகள் பணிப்பாளர் வைத்தியர் கலாநிதி முரளீஸ்வரன் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்திருக்கின்றார். இன்னும் பல்வேறு விடயங்கள் அவரால் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே விவசாயிகள் மிகுந்த எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டும். மட்டக்களப்பு மாவட்டத்தில் இவரிடம் எலிக்காய்ச்சல் நோயினால் பாதிக்கப்பட்ட 74 பேர் சிகிச்சை பெற்றிருக்கிறார்கள். இதில் கடந்த மாதம் 4 பேர் பாதிக்கப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றிருக்கிறார்கள். பொதுமக்கள் எலிக்காய்ச்சல் நோய் சம்பந்தமாக எச்சரிக்கையுடன் இருப்பது அவசியமாகும். எனவே வயல்களிலும் அதனை அண்டிய பகுதிகளிலும் வசிப்போரை இந்த நோய் பெரிதும் தாக்குகிறது. வயல்களில் காணப்படுகின்ற வெள்ள நீர் அல்லது அப்பகுதிகளில் இருக்கின்ற கிணறுகளில் கலக்கின்ற நீர்நிலைகள் குறித்து பொதுமக்கள் மிக அவதானத்துடன் செயற்பட வேண்டும். எனவே அந்த நீரை பயன்படுத்துவதிலும் அவதானம் வேண்டும் என்பதான விடயமும் அவரால் வெளிப்படுத்தப்பட்டிருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதுபோலவே விவசாயிகள் அந்த நீர்நிலைகளில் குளிப்பவர்கள் அதனை குடிப்பவர்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டும். இவ்வாறான பிரதேசங்களில் வசிப்போர் கூடியளவு கொதித்தாறிய நீரை பருக வேண்டும். அப்பகுதிகளில் வயல்களில் வேலை செய்வோர் போதிய பாதுகாப்பு அங்கிகளுடன் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற விடயம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த எலிக்காய்ச்சல் நோய் சம்பந்தமான மேலதிக தகவல் தேவைப்படுவோர் அண்மையில் உள்ள எமது சுகாதார அலுவலகத்தை நாட முடியும் எனவும் வைத்தியரின் ஆலோசனையுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்பதான வேண்டுகோளும் அவரால் முன்வைக்கப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. மக்கள் இது குறித்து மிகவும் அவதானத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் என்ற வேண்டுகோளையும் நாங்கள் முன்வைக்கின்றோம்.